கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக ராஜ்யத்தை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளை அவர் அள்ளி அள்ளி நமக்கு கொடுத்திருக்கிறார். உவமைகளால் அன்றி அவர் ஒரு கடுமையான, அதாவது ஒரு மறைபொருள்களை விளக்குவதற்கு உவமைகளை சொல்லி சொல்லி அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார். நாமும் சில நேரங்களில் ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிற பொழுது உவமைகளை சொல்வார்கள். சில காரியங்களை நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சிறு வயதிலிருந்து நம்முடைய செயல்களெல்லாம் ஒரு உவமைகளைப் போல இருக்கும். அதை வைத்துத்தான் அவர்கள் வளர்வார்கள். உதாரணமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இதுவரைக்கும் பாட்டில் குடித்து கொண்டிருப்பான். அந்த குழந்தை இனி ஒரு டம்ளரில் குடிக்க வேண்டும் என்றால் முதலாவது வெறும் டம்ளரை எடுத்து அந்த தாய் அல்லது தகப்பன் அப்படியே குடித்து காட்டுவார்கள். அதுபோல் அவனிடத்தில் கொடுப்பார்கள். அவனும் அப்படி குடித்து கீழே போட்டு அப்படி குடித்து காட்டுவான். அதற்கு பின்பு கொஞ்சம் டம்ளர் தண்ணி வைத்து குடிப்பார்கள். அதுபோல் அவனை குடிக்க சொல்வார்கள். முதலே ஒரு முழு டம்ளர் தண்ணி வைத்து குடித்தால் அவன் அதை கீழே போட்டு விடுவான். இதெல்லாம் ஒரு நிழல் சாய், ஒரு ஓமைகளைப் போல எல்லாவற்றையும் சொல்லி எப்படியாயிலும் பரலோக ராஜ்யத்துக்கு அவர்கள் வர வேண்டும். இந்த பூலோகமே தனக்கு சொந்தம் என்று சகதியான இந்த பூலோகத்தை எப்பொழுதும் பன்றி பார்த்து கொண்டிருப்பது போல ஒரு மனிதன் பார்த்து கடைசியிலே சாகுகின்ற பொழுது மேலே பார்ப்பதல்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஆகவே இந்த கரைவிட்டு போன இந்த உலகத்திலிருந்து தேவனுடைய ராட்சியமாக இந்த உலகத்தை மாற்ற வேண்டும். ஒரு வீடு குப்பையும் கூலமாக இருக்கிறது என்றால் அந்த வீட்டை விட்டு வெளியே போய்விடு என்று சொல்லவில்லை. மாறாக அந்த வீட்டை சுத்தப்படுத்தி மருந்தடித்து பாச்சான், பல்லி, பாம்பு, இந்த பூரான் இப்படிப்பட்டவைகள்லாம் வெளியே விரட்டி நன்றாக அதனுடைய பிசாசு பல இடங்களிலே ஆணி அடித்து பல விதமான இதை தொங்க போட்டு வைத்திருப்பான். இவைகளெல்லாம் சரி பண்ணி லப்பம் போட்டு அதை அப்படி வால் புட்டி பார்த்து அழகாக பளபளபளபள என்று அதை ஆக்கி குடியிருக்க வேண்டும். இப்படித்தான் தேவன் இந்த பூமியை அக்கினினாலே இதை உருக்கி இதில் இருக்கக்கூடிய அசடுகளை எல்லாம் வெளியேற்றுகிற வெளிப்பிரகாரமான காரியம் ஒரு நாள் நடைபெற போகுது. அதற்கு முன்பதாக எதற்காக அப்படிப்பட்ட காரியத்தை, ஒரு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், ஒரு வீட்டை நலமாக ஆக்க வேண்டும் என்றால் தன்னுடைய பிள்ளைகளை இந்த வீட்டில் வைப்பதற்காக ஒரு தகப்பன் தாய் செய்வது. இதுபோல இந்த பூமியை ஒரு தடவை அவர் அப்படி செய்ய போகிறார். செய்தால் எதற்காக செய்ய வேண்டும் என்றால் இந்த அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நானும் அந்த இடத்தில் இருப்பதற்காக. அப்படியானால் இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. என்ன கேள்வி என்றால், அதற்கு முன்பதாக இந்த கரைபடிந்த பூமியில அல்லது கரைபடிய வைத்த பூமி, மனிதனால் கரைபடிய வைத்த பூமி, பிசாசோடு சேர்ந்து அழிச்சாட்டம் பண்ணிய இந்த பூமியை அவர் சுத்தப்படுத்தி மீண்டும் கொடுக்க வேண்டும் என்றால் இவனை சுத்தமாக்க வேண்டும், இவனை சரிப்படுத்த வேண்டும், இவனுடைய சிநேகம் துண்டிக்கப்பட வேண்டும். பிசாசோடு இருக்கக்கூடிய சிநேகமானால் துண்டிக்கப்பட வேண்டும். அவனுடைய தலையை இவன் நசுக்கி போட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் அவன் வருகின்ற பொழுதுதான் அவனுக்கு தான் சரி பண்ணிய அந்த பூமியை மீண்டும் கொடுக்க முடியும். இல்லை என்றால் அதை அசூசிப்படுத்தி விடுவான். இதுபோலதான் தேவனாய கர்த்தர் முதலாவது வந்து தான் வைத்திருக்கக்கூடிய, அவர் மேலிருந்து ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார், அந்த பூமியை ஆயத்தப்படுத்துகிறார், புதிய வானத்தை ஆயத்தப்படுத்துகிறார், புதிய பூமியை ஆயத்தப்படுத்துகிறார், புதிய எருசலேமை ஆயத்தப்படுத்துகிறார். அதெல்லாம் அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்கன்னு பல பேர் பல விதத்தை சொல்றாங்க. யார் எப்படி இருந்தாலும் சரிதான், அவர் சரி பண்ணி வச்சிருக்கிறது நம்ம கொண்டு வச்சா சரி அப்படிங்கிற கருத்துடையவனா. இப்போ இந்த இடத்தில் அவர் நம்மை கொண்டு வைப்பதற்கு முன்பதாக இந்த பிசாசிட்ட இருந்து நாம் துண்டுபட்டிருக்க வேண்டும், அவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவனிடத்தில் நாம் அடிமைப்பட்டு போனோம். ஆகவே நம்முடைய மீறுதல் என்கின்ற காரியமானது அதை அவன் ஒரு கிரயமாக அவன் பிடித்து கொண்டான். ஆகவே அதற்குரிய கிரயத்தை செலுத்தி தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவனை செலுத்தி அதிலிருந்து முதலாவது அவர் விடுதலை வாங்கியிருக்கிறார். அதுதான் அவருடைய முதலாவது வருகையாக இருந்தது.
அப்படி அவர் விடுதலையாக்கி அவர் மனிதர்களை இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறார். அவர்கள் அந்த விடுதலையினுடைய நற்செய்தியை சொல்லிக் கொண்டு இருப்பதெல்லாம் நாமும் ஒரு பகுதியாக இருக்கிறோம். நிறைய இடையூறுகள் இருக்கின்றன. ஒரு கடல் போன்ற பல பிராணிகள் வாழுகின்ற இடத்திலே எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படி வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே தேவன் இந்த பூமியை மறுபடியும் இதை அக்கினியினால் அதை சரி செய்து அதை ஒரு வித்தியாசமான கோணத்திலே அழகு பூமியாக மாற்றி தருவதற்கு முன்பதாக இந்த தான் படைத்து வைத்திருக்கக்கூடிய மனிதன் திருத்தி வைத்துக்கக்கூடியவன் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் மற்றவர்களை அவன் திருத்தி இருக்கிறான் என்பதை பார்க்கும்படியாக ஒரு வலையை போடுகிறார். எது? கடலுக்குள் வலையை. கடலுக்குள் வலையை போடுவது போல இந்த உலகம் முழுவதற்குள்ளும் ஒரு வலையை போடுகிறார். அந்த வலையை போட்டு அதை இப்போ வலை போட்டாச்சு, அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த வலை முட்டி மோதி கிளியத்தக்கதாக அதில் அந்த மீன்கள் ஏறுகின்ற பொழுது அந்த வலையை எப்படி அது மீன் பிடிப்பவர்கள் இழுக்கிறார்களோ அதுபோல அவர் தம்முடைய தூதர்களை வைத்து அவர் இழுக்கிறார். இழுத்து வெளியே கொண்டு வருகிற போது எல்லா மீன்களும் ஆகக்கூடிய மீன்கள் அல்ல. அப்போ நல்ல மீன்கள், தேவன் விரும்பிய மாதிரி வாழ்ந்த மீன்கள், தேவன் விரும்பிய மாதிரி கிரியை செய்தது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று. அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த மீன்களை மனிதர்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே அவருடைய கிரியையின்படி அவர் என்ன நோக்கத்திற்காக முதலாவது வந்து உலகத்தை சரிபடுத்தினாரோ அந்த அடிப்படையின்படி உண்மை உள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள் இந்த ஆகாத அசுத்த மீன்களுக்குள்ளும் அவர்களும் கிடக்கிறார்கள். ஆனால் அவர்களைப் போல இவர்கள் வாழவில்லை. அவர்களுடைய கிரியை இவர்களிடத்தில் இல்லை. ஆகவே அதை பிரித்து பார்க்கிற பொழுது அந்த நல்ல மீன்களெல்லாம் அவர் சேர்த்து கொண்டு ஆகாத அசுத்த மீன்களை அவர் அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறார். இதுதான் பிரியமானவர்களே அவர் இரண்டாவது முறையாக வருகிற பொழுது நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு நேராகத்தான் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. நம் மீது ஒருவேளை அந்தி கிறிஸ்து போட்டு விட்டான், அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் போட்டு விட்டு அதை போட்டு விட்டது, நெட்வொர்க்கு எல்லாம் அப்படி சொல்லுகிறோம் அல்லவா, போட்டு விட்டது என்றால் இதற்கு எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் போட்டுட்டார். அவன் போட்டிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்து போட்டிருக்கக்கூடிய வலையும் சரி, இவன் நெட்வொர்க்கு போட்டிருக்கக்கூடிய வலையும் சரி, எல்லாம் மஸ்கான் அல்லது இவங்க பிறக்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் இழுக்கப்பட போகிறது. ஆகவே அதிலே நீங்கள் நானும் எதிர்நீச்சல் போட்டு தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ்ந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து செயல்படுகிற ஒரு காலமாக வேதத்தை ஆராய்ந்து எண்ணி முடியாத அற்புதம் நிறைந்த இந்த வசனங்கள் மூலமாக நம்மளை தேற்றிக் கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.